வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வெனஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மதியத்துலேருந்து தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சமையலுங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாமா? ஒரு சைடு வந்து ரைஸ் வச்சாச்சு, அது வெந்துட்டுருக்கு. ஸோ கடையில் வந்து எனக்கு கீரை இருந்துச்சா, புதன்கிழமை வியாழக்கிழமைனா கீரை கடையில் வந்துடும். இதை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமெலாம் கீரை அவ்வளோவா இருக்குது. அது புதன் வியாழனப்போ நிறையா கீரை வந்து கடையில் இருக்கும். மார்க்கெட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்தனால ஸோ கீரையை வாங்கியாச்சு. ஒரு கட் கீரை 20 ரூபா. ஸோ அந்த பாலக்கீரையை வந்து வேரெல்லாம் லைட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அப்போ வந்து கீரை பொரியல் வச்சிடலாமா? எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வத்தல், கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குற வரையும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் கீரைக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கீரையை வந்து பாலக்கீரையை வந்து எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நாங்கள் சும்மா தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அலசி ஒரு சைடு வேக வச்சுருக்கோம். ஸோ அலசி வச்சுருக்கோம், வேக வைக்கல, ஒரு சைடை வச்சுருக்கோம். ஸோ வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கீரையை போட்டு லைட்டாக கிண்டிட்டு உப்பு கம்மியாக தான் போடணும். கீரைக்கெல்லாம் நம்ம கீரை குவான்டிட்டி நிறையா இருக்குதுன்னு உப்பு அள்ளி போட்டுருவோம். அது வதங்கினதுக்கப்புறம் சுருங்கி போயிடுறதுனால உப்பு வந்து அந்த கீரை பொரியல்லாம் போடும்போது கொஞ்சம் தான் போடணும். ஏன்னா பொரியல், கீரை இதெல்லாம் வைக்கும்போது பார்க்க நிறையா இருக்குது. வதங்கினதுக்கப்புறம் சுருங்கி போயிடுமா. ஸோ அப்போ உப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் சமையல் பண்ணுறவங்க இதெல்லாம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் சமையல் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீரை வந்து பார்க்க நிறையா இருக்குது. வதங்கினதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். லைட்டாக உப்பு போட்டாலே போதும். ஸோ தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. கீரைனாலே அதுலேருந்து தண்ணி விட்டு வந்துடும்ல. ஸோ ஒரு பக்கம் கீரை வந்து கொதிச்சுட்ருக்கு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம குழம்பு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து பெரிய பெரிய கத்திரிக்காயை போடுறத விட குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை போடும்போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், டக்குன்னு வெந்துடும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் மூட்டு கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடுவில் மட்டும் கட் பண்ணிட்டு முழு கத்திரிக்காய் அப்படியே போட்டு அது எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கி போடும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்து வெந்துடும். ஸோ அந்த பக்கம் கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் கீரை வந்துக்கிட்டு இருக்குது, அந்த பக்கம் சோறு வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ எல்லா வேலையும் வந்து ஒரே இதில் வந்து முடிக்க போகிறோம். ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி 3 பர்னர் இருந்தால். ஸோ வந்து கத்திரிக்காவை நல்லா குலுக்கி எல்லா பக்கமும் வேகணும்ல. நம்ம வந்து கரண்டி வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குலுக்கி வச்சிங்கன்னா அது வந்து உடஞ்சி போகாது. நான் கரண்டி வச்சு லைட்டாக கிண்டதுனால 2-3 கத்திரிக்காய் வந்து உடஞ்சி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா நம்ம போட்டதுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு தெரியும், நல்லா சுருங்கி வெந்துடுச்சு. ஸோ கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து முட்டையை கூட அடித்து ஊற்றலாம். ஸோ தேங்காய் துருவியும் போடலாம். ஸோ அந்த ரெண்டுமே எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால இப்படியே வந்து வேக வச்சாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து இதில் பருப்பு ஊற்றி பருப்பு போட்டு கொடுக்கலாம். வெறும் சோறில் நெய் ஊற்றி இந்த கீரையை பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாலக்கீரை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக சுடு சோறில் நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கீரை வெந்துருச்சு, சோறு வெந்துருச்சு. சோறை வடிச்சாச்சு. ஸோ எப்போயுமே நான் சொல்லியிருக்கேன்ல, வடித்து தான் சோறு வைப்போங்கிறதுனால ஸோ வடித்து வச்சாச்சு. ஸோ கீழே வைக்கும்போது எங்கள் அம்மா இந்த பக்கம் வந்து கத்திரிக்காயும் கிண்டிகிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் வந்து சைமல்டேனியஸ்லி இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நானும் அப்படி பார்த்தேன் அப்படின்னா கீழே விட்டுருவேன். ஸோ வந்து சோறு கையில் பற்றுல. சோறு வடிக்கிறதே ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வடிக்கணும். பெரிய துணியை வச்சுட்டு அப்படி இல்லைனா கையில் வந்து நமக்கு அந்த தண்ணி வடிஞ்சு போயிடும். மீன்வாயில் வந்து முருங்கைக்காயுமே கட் பண்ணி வேக வச்சாச்சு. ஸோ அப்போ அந்த வெங்காயம் போடுற அந்த ட்ரே வந்து குப்பையாக இருந்துச்சு. அதனால் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மிச்சம் இருந்த பூண்டு, பச்சை மிளகாய் அதெல்லாம் ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். நல்லா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதாலே கடுகு, உளுந்தம் பருப்பு போடணும். ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கனாலே நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்க வேண்டியது தான். ஸோ மேக்ஸிமம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கரண்டியை போட்டு வதக்கிறது கூட இப்படி குக்கரை தான் இப்படி குலுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ணவே தெரியாது. ஸோ இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஸோ எதுக்குன்னு கேட்டதுக்கு தான் சொன்னாங்க, வெங்காயம் தக்காளிலாம் வதக்க தான் போகிறோம், நம்ம அது குலுக்காமல் கிண்டி விடலாமேன்னு கேட்டதுக்கு இப்படி தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க போல். ஸோ வந்து லைட்டாக புளி தண்ணியை ஊற்றி வந்து வேக வச்சுருக்கேன். இன்னும் நிறைய புளி ஊற்றணும். ஸ்டார்டிங்கில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது நம்ம அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே புளியில் ஊறி வேகும். அது வந்து குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஊற கொஞ்சம் வதங்க கொஞ்சம் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த புளி தண்ணியவே ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்குவாங்க. தண்ணி இல்லை அப்படின்னா அந்த புளி தண்ணியை ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வதக்குங்க. ஸோ வதக்கும்போது அந்த சாறு வந்து உள்ளே இறங்கும். ஸோ இறங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா புளி ஊற்றியாச்சு. இப்போ மசால் பொடி
போட வேண்டியதான். ஸோ லைட்டாக குக்கரை மூடி வச்சு வேகந்துட்டு அப்புறம் மசால் பொடி வந்து கடையில் இருக்கிற மசால் பொடி தான், புளிக்குழம்பு பொடி தான் போட்டிருந்தோம். நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு பொடியும் போட்டுக்கலாம். மசால் பொடி, உப்பு, தண்ணி வந்து நாங்கள் அதிகமாக ஊற்ற போகிறது கிடையாது, ஏன்னா கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த புளியிலேயே தான் வேக போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றுறதில்ல. புளி தண்ணி தான் அந்த குழம்பே. நம்ம புளிக்குழம்புன்னு சொல்கிறோம், சில பேர் தண்ணியாக வைப்பாங்க. தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது, கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உரப்புக்கு தக்கன மசால் பொடியும் புளி தண்ணியும் ஊற்றுனீங்கனாலே போதும். எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து எதுவுமே ஊற்றலை. சில பேர் வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க, தேங்காயுமே அரைச்சி ஊற்றலை. நல்லா கட்டியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும்னா நீங்கள் தேங்காய் ஊற்றக்கூடாது, அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு கொதிக்கிறதுல இந்த ஸ்டேஜில் வந்து நான் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு நல்லா வரதுக்கு இன்னொரு ரீசன், முத்தின கத்திரிக்காய் போட்டிங்கன்னா நல்லா வராது. அது மாதிரி அரிக்கிற கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டே மாற்றி விட்டுரும். இது வந்து குட்டியான கத்திரிக்காவாக இருந்ததுனால அன்றைக்கி குழம்பு நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ விசில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம். குழம்புனா முட்டை இல்லாமல் எப்படி? ஸோ அந்த முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே புளிக்குழம்பு, எந்த ஒரு குழம்பு வச்சாலும் முட்டை பொரியல் கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஸோ நம்ம வீட்லேயும் அப்படி தான் வைக்க போகிறோம். ஸோ ஒரு வடை சட்டியை வந்து காய வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நான் இதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் வந்து உங்கள் பல்லில் கடிப்படும்போது அது ஒரு செமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை கீறி போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணிங்கன்னா முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி முட்டை பிடிக்காது, அதனால எனக்கு மட்டும் தனியாக வந்து ஆஃப் ஆயில் பண்ணாமல் ஆஃப் ஆயிலே 2 பக்கம் திருப்பி போட்டால் ஃபுல் பாயில்னு சொல்லுவாங்களே, அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி முட்டை. அதில் வந்து எக்லேயே எனக்கு வந்து அந்த வெள்ளை தான் பிடிக்கும், மஞ்சள் வந்து பிடிக்காது. என்னைய மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு முட்டை வேறு டைப் பார்க்க போகிறோம். ஸோ தோசைக்கல்லை காய வச்சுட்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு ஃபுல் பாயில் இப்படி மட்டும் கொடுத்தா ஆஃப் பாயில், 2 பக்கம் திருப்பி போட்டால் ஃபுல் பாயில். ஸோ இதில் இருக்கிற அந்த எல்லாமே நான் சாப்பிட மாட்டேன், இது மட்டும் தான் சாப்பிடுவேன். மேலே உப்பு, லைட்டாக பெப்பர் போட்டு செய்ய வேண்டியதான். 2 பேர் ஒரு வீட்டில் 2 பேர் 2 டைப்பாக இருந்தாங்கன்னா இப்படி தான் நிறைய சமைக்க வேண்டியதாக இருக்கும். அதோடையே சாப்பிடுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு பிடிக்கல, இப்படி தான் வேணும்னு கேட்டு இப்படி சாப்பிட்டேன். ஸோ அதுலேயுமே இதுவுமே எனக்கு பாதி பிடிக்காது, ஏதோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகிட்டு இருக்கேன். ஸோ இதை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கோட லன்ச் அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து ரைஸு, பாலக்கீரை வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறதா காட்டா முட்டையில். ஸோ இப்படி தான் அந்த முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க. ஸோ உடச்சி ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி. நான் அடுத்த டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், இந்த எல்லோ மட்டும் போடாமல் ஒயிட் மட்டும் போட்டு எப்படி வருதுன்னு. ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமோன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் முட்டை வெந்துட்டுருக்கு, அந்த பக்கம் முட்டை பொரியல் வெந்துக்கிட்டு இருக்குது, கீழே ரைஸு, குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். உங்கள் வீட்டில் புதன்கிழமை என்ன சமைச்சிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? ஸோ பாலக்கீரை வச்சாச்சு, அதில் வந்து ரைஸ் இருக்குது. ஸோ 4 பேருக்கு இருந்தனால ரைஸ், மீதம் இருக்க ரைஸ் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம். ஸோ இங்கே கட்டியான கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூண்டு எல்லாம் போட்ட கத்திரிக்காய் புளிக்குழம்பு, இந்த பக்கம் முட்டை பொரியல் எல்லாம் தான் வெட்னஸ்டே வந்து லஞ்சுக்கு பண்ணியிருந்தோம். எங்கள் அம்மா எங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படியே தட்டில் சோறு போட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யாராவது நம்மளுக்கு தட்டில் சோறு போட்டு கொடுத்தா தான் அது ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி. நம்மளே தட்டில் சோறு வச்சு எல்லாமே சாப்பிட்றது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. மதியம் சுட சுட சாப்பிட்றது வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது. இன்றைக்கி லீவ் விட்டனால நானுமே சுட சுட சாப்பிட்றேன். அப்படிலாம் ஒர்க் போனால் நம்ம ஆறுன சாப்பாடு தான் சாப்பிடுவோம். இல்லை சண்டே அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடுங்க. அது ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு வந்து ஃபேமிலியில் க்ரியேட் பண்ணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா நிறைய பேருக்கு
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ போடனே டக்குன்னு வரும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பை.